அரசியல் ரீதியாகவும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு நான் பார்க்கிறேன். அது என்ன காரணம்னா, திரு பன்னீர்செல்வத்துக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய கள்ள உறவு. வழக்கு போடுறாரு. இவரோட விசாரணையின் இறுதியில் பன்னீர்செல்வம் தனது வருமானத்தை விட 374% கூடுதலாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்பதை திரு குலோத்துங்க பாண்டியன் அவர்கள் கண்டுபிடிக்கிறார். மே 2011 தமிழக அரசு லஞ்ச ஒழிப்பு வழக்குகளை விசாரிப்பதற்கென்று ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை மதுரையில் அமைக்கிறது. ஸோ இப்போ விருதுநகர்ல ஒரு லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோர்ட் என்னைக்கு ஃபார்ம் பண்றாங்களோ அன்னைக்கு அந்த விருதுநகர்ல இருக்க வழக்கு இங்க வந்துடும். ஏன்னா இவர் தான் அதற்கான சிறப்பு நீதிபதி. இது மாதிரி 3/5/2011 அன்னைக்கு ஒரு கோர்ட் ஃபார்ம் பண்றாங்க. இது இயல்பா நடக்குது. ஓகேவா? இந்த கோர்ட் ஓவர் நைட்ல கான்ஸ்டியூட் பண்ண முடியாது. இது ஒரு 2 வருஷம் முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ப்ராசஸ். என்ன காரணம்னா, எப்படி ஒரு சூழல் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை செஞ்சது ஒரு ராமசாமின்னு ஒருத்தர் செத்து போறாரு. சுரேஷ் என்ற ஆளு தான் இவரை கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை விசாரிச்சு குற்றப்பத்திரிகை கோர்ட்ல தாக்கல் செஞ்சுட்டாங்க. என்னைக்கு கோர்ட்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்களா அன்னைக்கு அந்த விசாரணை முடிஞ்சிருச்சு. லஞ்ச ஒழிப்பு துறையில இந்த டிஸ்ப்ரோபோர்ஷனல் அசெட்ன்றது மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். புரியுதா? உங்களுக்கு மாசம் சம்பளம் 1000 ரூபாய், 30,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கி இருக்கிற அப்படின்னா ஏதுப்பா உனக்கு இந்த சொத்துனா நீங்க விளக்கம் தரணும். கிட்டத்தட்ட மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் இல்லையா? நீங்க அந்த 30,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கினதுக்கு சார் இந்த பாருங்க சார் எனக்கு இப்படி பணம் வந்துச்சு இப்படி பணம் வந்துச்சு நீங்க காமிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா இப்படி தானே மாட்டி ஜெயில் போனாங்க. திரு பன்னீர்செல்வம் அதற்கு பிறகு 2011 அமைச்சராக இருந்தார். துணை முதல்வர் இருந்தார்ல, துணை முதல்வர் அமைச்சராக இருந்தார், பொதுப்பணித்துறை அமைச்சரோ ஏதோ ஒரு துறைக்கு அமைச்சராக இருந்தார். ஆமா, அந்த பீரியட்ல இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார். கிட்டத்தட்ட 740 கோடிக்கு மேல் சொத்து சேர்த்திருக்கிறார் என்று மீண்டும் ஒரு புகார் 13/3/2018 அன்று அளிக்கப்பட்டது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய நேர்காணலில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கும். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ சார். ஒரு 6-7 மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கூட இருக்கலாம். திரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நிறைய வழக்குகளை சோமோட்டாவை எடுக்க ஆரம்பித்தார். ஏன் எடுக்க ஆரம்பித்தார்னா, பொன்முடி அவர்கள் அவரோட கேஸை விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு மாற்றி ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜி ரிட்டையர் ஆக இருந்துச்சு. அவர் மூலமாக அந்த தீர்ப்பை வாங்கிட்டு வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது தெரிஞ்ச ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நான் சோமோட்டாவை எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் பொன்முடி அவர்கள் மட்டும் இல்லை, பொன்முடி, OPS, வளர்நிதி, KKSSR, அதே போல் தங்கம் தென்னரசு இவருடைய எல்லா வழக்கையும் சோமோட்டாவாக எடுத்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட பாராட்டினார்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் ஒரு தேங்க்ஃபுல்லி வி ஹேவ் ஜட்ஜஸ் லைக் ஆனந்த் வெங்கடேஷன் சொன்னார். சந்திரசூட் சொன்னார். ஸோ அந்த வகையில் OPS அவர்கள் வழக்கு எடுத்தார்ல, அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அது எந்த வழக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும். சொல்கிறேன் இல்லையோ. தொடக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டோவை எடுத்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த வழக்குகள் குறித்தெல்லாம் ரெட் பிக்சரையும் விரிவாக பேசியிருக்கேன். நம்ம சேனல்லையும் நம்ம பேசியிருக்கோம். உள்ளபடியே சொல்கிறேன், இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு நாம் தப்பித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கையில் இங்கே நடப்பது சட்டத்தின் ஆட்சி. நீங்கள் அத்தனை எளிதாக இவ்வளவு பெரிய தவறுகளை செய்துவிட்டு தப்பித்து விட முடியாது என்று அதிகாரம் படைத்தவர்களுக்கு நினைவூட்டுவது நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் SM சுப்பிரமணியம் போன்றோர் மட்டும்தான். இவங்க 2 நீதிபதிகள் தான் நல்ல நீதிபதிகள், மற்றவர்கள்லாம் இல்லைன்ட்டுலாம் இல்லை. ஆனால் இவர்கள் தான் அவுட் ஆஃப் தி வே போய் செய்கிறாங்க. புரியுதுங்களா? மற்ற நீதிபதிகள்லாம் அவங்ககிட்ட என்ன வருதோ அதை ஆர்கியூமெண்ட் விட்டுருவாங்க. திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு இதை சூமோட்டோவை எடுக்க வேண்டிய தேவையில்லை. சூமோட்டோவை எடுத்ததுனால ஃபஸ்ட்டு அவர் யாருக்கு எடுத்தார்ன்றது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பொன்முடி, KKSSR, தென்னரசுக்கு எடுத்தார். பாத்தியா இவர் ஏடிஎம் ஜட்ஜுன்னு அதுக்கு தான் ஒரு RS பாரதிலாம் ஒரு சாதியை சொல்லிலாம் பேசினார். உங்களுக்கு நினைவு இருக்கும். இவர் கடந்து போயிட்டார். அதற்கு பிறகு நான் அந்த மாதிரி பார்த்து எடுக்கிறது இல்லை. அவரோட ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களோட நோக்கம் ஜுடிஷியல் சைடு ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு இவர் இந்த O பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக A பன்னீர்செல்வமோ S பன்னீர்செல்வமோ இருந்தாலும் அவர் இதை தான் பண்ணியிருப்பார். என்ன ரீசன்னா, அவரால் பொறுத்து கொள்ள முடியாதது எதுவென்றால் நீதிபதிகள் செய்யும் தவறுகளை அதை வெளியே சொல்ல முடியாது. இதில் ஜுடிஷியல் சைடோட ஹெல்ப் இல்லாமல் இந்த 4 வழக்கம் இது நடந்திருக்காது. கரெக்டாக நீங்களே சொன்னீங்க பேசும்போது, நாளைக்கு ரிட்டையர் ஆகிற ஜட்ஜி இன்னைக்கு வேகமாக தீர்ப்பு எழுதிட்டு போனார் அப்படின்ட்டு. அதுதான் அவரோட கன்சர்ன். இதை ஒரு பன்னீர்செல்வம் தப்பு பண்ணார்னா நாம் பொது வெளியில் பேசலாம். அந்த ஜுடிஷியல் சைடு நடக்கிற தவறுகளை நாம் பேச முடியாது. ஆனால் அவர் பேசலாம் அல்லவா? அதனால தான் அவர் எடுத்தார். நாங்கள் இங்கே ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ்லாம் உட்காந்துருக்குறோம், நீங்கள் கீழே உட்காந்துக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி விளாண்டுன்னு இருப்பீங்க, நாங்கள் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இதை சூமோட்டோவை எடுத்தார். அதில் திரு பன்னீர்செல்வம் மீதான வழக்கில் தீர்ப்பு அளித்திருக்கிறார். இந்த வழக்கில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக
அரசியல் ரீதியாகவும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அது என்ன காரணம்னா, திரு பன்னீர்செல்வத்துக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய கள்ள உறவு. அதை பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸை பற்றி சொல்லலாம். திரு பன்னீர்செல்வம் மே 2001 முதல் மே 2006 வரை அமைச்சராக இருக்கிறார். நடுவில் முதலமைச்சராகவும் ஆகிறார். உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆமா. ரொம்ப நீண்ட காலம் சார். செப்டம்பர் 2001 மார்ச் 2002 வரைக்கும் தமிழகத்தின் முதலமைச்சர். என்ன காரணம்னா, டான்சி வழக்கில் ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக பதவி வகிக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தை அணுகிய போது, அப்போது பெஞ்ச் ஞாபகம் இல்லை எனக்கு, அவங்க ஸ்டெப் டவுன்ட்டாங்க. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தது தவறு அப்படின்னு சொன்ன உடனே அப்போதுதான் முதல் முறையாக இவர் முதலமைச்சர் ஆகிறார். அம்மாவால் அடையாளம் காணப்பட்டன்னு சொல்லுவார்ல, அப்படி அடையாளம் அப்போதுதான் முதலாக அடையாளம் காண்பிக்கப்பட்ட போது அப்போதுதான். இதுல இவர் அந்த பீரியடில் 2006 திமுக அரசு வந்ததும் அப்போது நிறைய அமைச்சர்கள் மீது, அதிமுகவினர் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் ஒரு வழக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது. இந்த ஊழல் வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு முடிச்சு விசாரணையெல்லாம் முடிஞ்சோடனே அப்போ குலோத்துங்க பாண்டியன் ஒரு டிஎஸ்பி, மதுரை டிட்டாச்மெண்ட்டோட டிஎஸ்பி தான் இதோட விசாரணை அதிகாரி. தெரியும், இவரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். 79 பேட்ச் எஸ்ஐன்னு நினைக்கிறேன். இவரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். நல்ல அதிகாரி. இவர்கிட்ட இந்த விசாரணை பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. இவர் விசாரித்து 272 சாட்சிகளை விசாரித்து 235 ஆவணங்களை சேகரித்து அப்போதைய சபாநாயகர் திரு ஆவுடையப்பனிடம் சாங்ஷன், இவர் மீது வழக்கு தொடர அனுமதி வாங்கி, இந்த பப்ளிக் சர்வன்ஸுக்கு சாங்ஷன் ஒன்று வாங்கணும், தெரியும்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், அதெல்லாம் வாங்கி வழக்கு போடுறாரு. இவரோட விசாரணையின் இறுதியில் பன்னீர்செல்வம் தனது வருமானத்தை விட 374% கூடுதலாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்பதை திரு குலோத்துங்க பாண்டியன் அவர்கள் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அவர் சார்ஜ் ஷீட்டை போட்டுறாரு. சார்ஜ் ஷீட் எங்கே போடுறாருன்னா, தேனி நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார். தேனி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார். இது முடிஞ்ச உடனே திமுக பீரியடில் இதெல்லாம் நடக்குது. 2009 குற்றப்பத்திரிகை, 2006 வழக்கு பதிவு செஞ்சு 2009 திமுக ஆட்சி முடிகிறதுக்கு முன்னாடியே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விடுகிறார்கள். அது அங்கேயே நிலுவையில் இருக்குது தேனி நீதிமன்றத்தில். மே 2011 தமிழக அரசு லஞ்ச ஒழிப்பு வழக்குகளை விசாரிப்பதற்கென்று ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை மதுரையில் அமைக்கிறது. ஓகேங்களா? ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை கவர்மெண்ட் எப்போ வேணாலும் கான்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணும்போது கோர்ட்டு கூட கன்சல்ட் பண்ணி கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ 3/5/2011 அன்னைக்கு மதுரையில் ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணனா அதோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்றது சொல்லிடுவாங்க. மதுரையில் ஸ்பெஷல் கோர்ட்டு, மதுரையில் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டின் கீழே சிவகங்கை, தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஊழல் தடுப்பு சட்டம், லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழான வழக்குகள்லாம் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வரும். அதிலே போட்டுருவாங்க. ஸோ இப்போ விருதுநகர்ல ஒரு லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோர்ட் என்னைக்கு ஃபார்ம் பண்ணாங்களோ அன்னைக்கு அந்த விருதுநகர்ல இருக்க வழக்கு இங்க வந்துடும். ஏன்னா இவர் தான் அதுக்கான சிறப்பு நீதிபதி. இது மாதிரி 3/5/2011 அன்னைக்கு ஒரு கோர்ட் ஃபார்ம் பண்ணா இது இயல்பா நடக்குது. ஓகேவா? இந்த கோர்ட் ஓவர் நைட்ல கான்ஸ்டியூட் பண்ண முடியாது. இது ஒரு 2 வருஷம் முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ப்ராசஸை. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு கோர்ட்டுக்கான அதுக்கான ஆர்டர் 3/5/2011 அன்னைக்கு ஃபைல் பண்றாங்க, உருவாயிடுது கோர்ட்டுக்கான ஜிஓ இஷ்யூடு. இதுக்குள்ள அதிமுக ஆட்சி 2011 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. 2/8/2011 அன்று தேனி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பன்னீர்செல்வம், விஜயலட்சுமி, காலஞ்சென்ற திரு பன்னீர்செல்வம் அவர்களின் மனைவி திருமதி விஜயலட்சுமி, திரு ரவீந்திரநாத், யார் பின்னாளில் தேனி எம்பி ஆனவர், ஏன்னா ஒரு 3வது அக்யூஸ்ட், ஓ ராஜா, ஓபிஎஸோட தம்பி, சசிகலாவதி ராஜாவோட மனைவி என்று நான் நினைக்கிறேன், எனக்கு உறுதியாக தெரியல. அடுத்து ஓ பாலமுருகன், இன்னொரு தம்பி, லதா மகேஸ்வரி பாலமுருகனோட ஒய்ஃபு, இவங்கெல்லாம் இவங்க 8 பேரும் அக்யூஸ்ட். இவங்க எல்லாரும் போய் தேனியில் ஒரிஜினலாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாங்கல்ல, அங்கே போய் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ற அந்த பெட்டிஷனோட ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் கோர்ட்டை அணுகி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறோம். ஓகேங்களா? என்ன காரணம்னா, எப்படி ஒரு சூழல் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொலை நடக்குது,
அந்த கொலையை செஞ்சது ஒரு ராமசாமின்னு ஒருத்தர் செத்து போகிறாரு, சுரேஷ்ன்ற ஆள் தான் இவரை கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை விசாரித்து குற்றப்பத்திரிகை கோர்ட்டில் தாக்கல் செஞ்சுட்டாங்க. என்னைக்கு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்களோ அன்னைக்கு அந்த விசாரணை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, ட்ரையல் தான். ஏன்னா இறுதி அறிக்கை அதுக்கு பேர். இப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு ராமசாமியை கொலை பண்ணது சுரேஷ் மட்டும் இல்லை, ரமேஷ்னு ஒருத்தன் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கான்னு ஒரு தகவல் வருது. இப்போது ஒருத்தனை விட்டுற முடியாது இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அவர் அந்த கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடணும். அதுதான் 173 சப்ளாஸ் 8ல். சார் இந்த மாதிரி நான் விசாரணிச்சிருக்கும் போது எனக்கு புதிய தகவல் வந்திருக்கு, இந்த சுரேஷ்ன்ற மட்டும் கொலை பண்ணல, ரமேஷ் இன்னொருத்தன் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கான், அவனை இந்த வழக்கில் சேர்க்கறதுக்கு நான் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னா அந்த கோர்ட்டில் போய் இன்ஸ்பெக்டர் பெட்டிஷன் போட்ட உடனே கோர்ட் வந்து சரிப்பா நீ பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் மீண்டும் இந்த விசாரணை நடத்தி சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்டுன்னு 2 சேர்த்து போடுவார். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இந்த கேஸில் ஓபிஎஸும் அவர் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து போய் ஃபர்தராக விசாரிக்கணும் அப்படின்னு போடுறாங்க. போட்ட உடனே தேனி மேஜிஸ்ட்ரேட்டு டேட்டு நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், 2/8/2011 அன்றைக்கி தேனி மேஜிஸ்ட்ரேட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு போட்டுறாரு. போட்ட உடனே மறுநாள் அது அடுத்த மாதம் இவங்க வந்து 4/10 இவங்க வந்து பெட்டிஷன் என்னைக்கு ஃபைல் பண்ணுறாங்கன்னா 27/9/2011 அன்றைக்கி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 4/10/2011 அன்றைக்கி அந்த அக்யூஸ்ட் கேட்டபடி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்ட்டு உத்தரவு போட்டுறாரு. போட்ட உடனே அதற்கு பிறகு ப்ராசிக்யூஷன், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அதே தேனி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுது. தேனி கோர்ட்டில் என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா, சார் நீங்கள் இந்த மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு அக்யூஸ்லாம் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, நீங்களும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, ஏற்கனவே பண்ண இன்வெஸ்டிகேஷனில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டோம் சார்ஜ் ஷீட்டோட சேர்த்து, அதெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க டிவிஎஸ்சி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆனந்தவடி சூமோட்டோ எடுத்தார்னு சொன்னீங்கல்ல, அப்போது தான் லஞ்ச ஒழிப்புத்துறை பச்சோந்தியாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்கா? ஆமாம் சொல்லியிருந்தார். நான் கிட்டத்தட்ட நான் வளர்ந்த துறை லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு வாழ்க்கையில் பாதி காலம் அங்கே தான் இருந்துச்சு, நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. கிட்டத்தட்ட நான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டது அந்த துறை. அவ்வளோ ஒரு நல்ல துறையாக அது இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ இப்படிப்பட்ட கேடுகட்ட செயல்கள் எல்லாம் அந்த துறையில் நடக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு உள்ளபடியே ரொம்ப வேதனையாக இருக்கு. எனக்கு இப்படியா பண்ணுவாங்க ஐஓஸ்? இது நீங்கள் மற்ற கேஸ் மாதிரி இல்லை, 2 பேர் கொலை பண்ணதை ஒருத்தன் கொலை பண்ணான்ட்டு நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் மாற்றலாம், ப்ராப்பர்ட்டியை மாற்றலாம், இதெல்லாம் பண்ணலாம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த டிஸ்ப்ரொபோர்ஷன் அசெட்ன்றது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். புரியுதா? உங்களுக்கு மாதம் சம்பளம் 1000 ரூபாய், 30,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா ஏதுப்பா உனக்கு இந்த சொத்துனா நீங்கள் விளக்கம் தரணும். கிட்டத்தட்ட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இல்லையா? நீங்கள் அந்த 30,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கினதுக்கு சார் இந்த பாருங்க சார் எனக்கு இப்படி பணம் வந்துச்சு இப்படி பணம் வந்துச்சு நீங்கள் காமிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா இப்படி தானே மாட்டி ஜெயிலுக்கு போனாங்க. ஸோ அந்த கேஸை எப்படி இவங்களால பண்ண முடியும்? அந்த அப்பா எவ்வளவு தகுடு தத்தங்களை இவர்கள் செய்திருப்பார்கள். ஸோ அது குலோத்துங்க பாண்டியன்றவர் தான் முதல்ல ஐஓ இருந்தார்னு சொன்னேன் நான். அதற்கு பிறகு இசக்கி ஆனந்தன் என்ற ஒருவர் இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். இந்த வழக்கில் அது சொல்லல, ஜெயஸ்ரீ என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்போதும் தமிழக காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வந்து காலஞ்சென்ற திரு பொட்டு சுரேஷ் அவர்களின் நண்பர். பொட்டு சுரேஷ் யாருன்னு தெரியுதா? தெரியும், மதுரை அழகிரி அண்ணன் ஆளு பொட்டு சுரேஷ். அவருக்கு நெருங்கிய நண்பர். அவர் தான் ஃபுட்சல் சிஐடி வாங்கி தர்றாரு. அப்போது உணவு பொருள் பாதுகாப்பு அந்த சிஐடியில் சரியான மாமூல் அரிசி கட்டுறதுல அதிக மாமூல் வர்றது தானே வாங்கி கொடுப்பாரு. அதில் இவங்க திருமதி ஜெயஸ்ரீ வந்து அங்கே எஸ்பியாக இருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த அலுவலகத்தை சோதனை பண்ண போகும்போது ஒரு 5 ஆஃபீஸ்லேருந்து மாமூல் வாங்கி ஆஃபீஸில் இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை போய் இந்த டக்குன்னு அந்த கவரெல்லாம் சீஸ் பண்ணோன்னே ஏட்ட இருக்குது அந்த கவரெல்லாம் சீஸ் பண்ண ஏதி அந்த காசுன்னு சொன்னோன்னே அம்மா மாதம் மாமூலை வாங்கி வைக்க சொன்னாங்க. வேற எங்கேயா வச்சிருக்கணுன்னே அம்மா சொன்னபடி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறேன். ஏதியா அது போன மாதம் கனெக்ஷனு அப்படின்னு எடுத்துக்கூடியா அப்படின்னு நேராக வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் அந்த பீரோலேருந்து மாத கலெக்ஷன் எடுத்து வச்சிடறாரு. அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. எஸ்பி சொல்லி தான் பின்னா ஏட்டை அவங்க லட்சக்கணக்கில் ரூபா கொடுப்பாங்க, எஸ்பிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததன் காரணமாக ஜெயஸ்ரீக்கு அப்போ ஐபிஎஸ் வரணும், அவங்க குரூப் 1 ஆஃபீஸர் ஐபிஎஸ் வரணும். அவங்களுக்கு ஐபிஎஸ் கொடுக்காம லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போது நிறுத்தி வைக்கிறாங்க. திரு பொட்டு சுரேஷ் அவர்கள் சொன்னதன் காரணமாக அப்போது உளவுத்துறை தலைவராக இருந்த திரு ஜாஃபர் சேட் அவர்கள் இவங்க அந்த வழக்கை மூடி ஜெயஸ்ரீக்கு ஐபிஎஸ் வாங்கி கொடுத்தாரு. அந்த வழக்கை மூடியதும் திரு இசக்கி ஆனந்தன் தான். ஓபிஎஸ்க்கு எப்படி காப்பாற்றினாரோ. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஓபிஎஸ்க்கு வந்து இதனால தான் கொண்டு வராங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இவங்க ஜெயஸ்ரீக்கு உதவி நடந்தது திமுக ஆட்சியில்.
திமுக ஆட்சியில் என்ன சொன்னாலும் இசைக்கு ஆனந்தம் கேட்டிருக்காரு. 2011 அதிமுக ஆட்சி வந்தோடனே ஓபிஎஸ் கேஸை முடிச்சு கொடுப்பானு அதையும் கேட்கிறாரு. ஆனால் அதிமுக ஆட்சியில் எஸ்ஐக்கு ஆனந்த் அந்த கேஸ் வந்து முடிக்க முடியல. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கேட்டால இந்த டிவிஎஸ்சி போய் எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு, டாக்குமெண்ட்ஸ்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த தேனி மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, அந்த வழக்கை அப்படியே மதுரைக்கு அனுப்பிச்சி விட்றாரு. ஏன் மதுரைக்கு அனுப்புறாரு? இங்கே இருந்தால் ப்ரெஷர் கொடுப்பாங்க. 3/5/2011 அன்னைக்கு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி விட்டதல்லவா, லஞ்ச ஒழிப்பு வழக்குகள் பூரா சிறப்பு நீதிமன்றம் தானே விசாரிக்கணும். அதனால இந்த வழக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றாரு. ஸோ சிறப்பு நீதிமன்றத்தில் போய் இவங்க கேட்குறாங்க, சார் எங்களுக்கு அந்த கேஸ் எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா சிறப்பு நீதிபதி பார்க்குறாரு, 3/5/2011 அன்னைக்கே ஸ்பெஷல் கோர்ட் வந்துருச்சு. இவர் எப்படி 4/10/2011 அன்னைக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுறாரு? புரியுதா? 3/5 அன்னைக்கே ஸ்பெஷல் கோர்ட் உருவாயிடுச்சுன்னா ஜூரிஸ்டிக்ஷன் பூரா மதுரை கோர்ட்டுக்கு. ஸ்பெஷல் கோர்ட் உருவான பிறகு 4/10/2011 அன்னைக்கு தேனி மேஜிஸ்ட்ரேட் எப்படி ஆர்டர் போடுறாரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ டாக்குமெண்ட்டை திருப்பி கேட்டோன்னு அனுப்புறாருல மதுரைக்கு, அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? 27/9 வந்து இவங்க பெட்டிஷனை ப்ரெசென்ட் பண்ணோன்னே இதுக்கு எல்லா கேஸும் அங்கே போயிடுச்சு மதுரைக்கு. உனக்கு ஏதாவது வேணும்னா அங்கே போ சொல்லியிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அலோவ் பண்ணிட்டு அது முடிஞ்ச பிறகு தள்ளி விடுறாரு. ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம ஆர்டர் போட்டோம்ல அப்படின்ட்டு மதுரைக்கு போனால் அனுப்பி விட்டோடனே அவர் என்ன பண்ணுறாரு, மதுரை ஜட்ஜு கொடுக்க முடியாதுன்றார், டாக்குமெண்ட் கொடுக்க முடியாதுன்றார். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்றல, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரே தப்பு. எது? தேனி மேஜிஸ்ட்ரேட் போட்ட ஆர்டரே தப்பு. நீ அங்கே போய் ஆர்டர் போட்டாலும் அங்கேயே போய் வாங்கிக்க அப்படின்ட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டார். இதை எதிர்த்து ரவீந்திரநாத் மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார். மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுகி, எதுக்கு மதுரை இந்த டாக்குமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அதற்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகி, இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மதுரையில் ஒரு ஜட்ஜ் இருக்கார்ல, அந்த ஜட்ஜுக்கிட்ட எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, ஏன்ப்பா நியாயம் கிடைக்காது பாருங்க, நாங்கள் டாக்குமெண்ட் திரும்பி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் அப்போது இருந்த நீதிபதி, இந்த பாருப்பா உங்களுக்கு வேணாம், நீங்கள் மதுரைக்கு போன்றீங்க, மதுரை ஜட்ஜ் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், கேஸையை சிவகங்கைக்கு மாத்துறேன் அப்படின்னு 2க்கும் இல்லாமல் ஒரு ஆர்டர் போடுறாரு. சரின்ட்டு வழக்கு சிவகங்கைக்கு செல்கிறது. சிவகங்கைக்கு போன உடனே இசக்கி ஆனந்தன் 2/11/2012 அன்னைக்கு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் அக்டோபர் 11 போடுறாங்களா, நவம்பர் 12 இசக்கி ஆனந்தன் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாரு. சார், ஓபிஎஸ்ஐ போல ஒரு பரம ஏழையை நான் பார்த்தது கிடையாது, சோத்துக்கே இல்லாமல் கஷ்டப்படுறாரு. விசாரணைக்கு போனப்போ அவர் இருந்த வறுமை நிலை பார்த்து நான் பாக்கெட்ல இருந்து துட்டு கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளோ ஏழை, அதனால் இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக எப்படி கிரிமினல்கள் போல வேலை செய்திருக்காங்க, திமுக இந்த அதிமுக வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி கிரிமினல்கள் போல வேலை செய்திருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். சட்டத்தை மீறுவதற்கு, ஒருவரை காப்பாற்றுவதற்கு அரசு இயந்திரம் எப்படியெல்லாம் வேலை செய்திருக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்கணும். அப்போது முதல்ல வந்து திமுக ஸ்பீக்கர் ஆவுடையப்பன் சாங்ஷன் கொடுக்குறாரு இல்லையா, இப்போது ஏடிஎம்கே ஸ்பீக்கர் திரு தனபால் அவர்கள் வந்து விடுகிறார். இந்த டிவிஎஸ்சி அவங்களோட ரிப்போர்ட்டை கோர்ட்டில் தானே சப்மிட் பண்ணோம், அவங்க ரிப்போர்ட்டை ஸ்பீக்கருக்கு அனுப்புறாங்க. அப்படிதான்ப்பா அனுப்புறாங்கப்பா. ஸ்பீக்கர் என்ன பண்றாரு பார்த்துட்டு, ஐயோ இவர் ஓபிஎஸ் ஏழையாக இருந்து அவர் மீது இப்படி ஒரு அபாண்டமான பொய் வழக்கை போட்டிருக்கிறார்கள், ஏற்கனவே எனக்கு முன்னால் இருந்த சபாநாயகர் ஒரு சாங்ஷன் கொடுத்திருந்தார்ல, அதை நான் ரத்து செய்கிறேன். அவருக்கு அந்த பவரே கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் இதை ரத்து செய்கிறேன்ட்டு அவர் ரத்து செய்கிறார். அதன் அடிப்படையில் இவர் எடுத்துகிட்டு வந்து சார் முடிஞ்சு போச்சுன்றாரு. கவர்மெண்ட் முடிவு எடுத்துருச்சு, ஐயோ சொல்லிட்டாரு இவர் ஏழைங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன பண்ண முடியும், ஓகே வித்ட்ரான் கேஸ்னு கேஸ் க்ளோஸ், இது இதோட முடியுது. அதுக்கு பிறகு இது 2012 முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதை சூமோட்டோ ரிவ்யூ பண்ணும்போது எடுத்து இந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து எல்லா ஃபைலையும் ஆய்வு பண்ணுறாரு, எல்லாத்தையும் கால்ஃபர் பண்ணிடுறாரு. தேனி கோர்ட்டில் இந்த டாக்குமெண்ட்டு, சிவகங்கை கோர்ட்டில் இந்த டாக்குமெண்ட்டு, மதுரை கோர்ட்டில் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தோன்னே என்ன நடந்துச்சுன்றது அவருக்கு பேப்பரில் தெரிஞ்சு, நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு, அந்த ரத்து பண்ணாங்கல்ல அந்த கேஸை ஒரிஜினலாக குலோத்துங்க பாண்டியன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆய்வு பண்ணலாம், அந்த சார்ஜ் ஷீட்டின் அடிப்படையில் ட்ரையல் நடக்க வேண்டும், தினந்தோறும் ட்ரையல் நடக்க வேண்டும். 12 வருஷம் ஆயிடுச்சு இந்த வழக்கு ஓப்பன் பண்ணி, தினந்தோறும் நடக்க வேண்டும். நீதிமன்றத்துக்கு இவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட நீதிபதி இவர்களோட ஜாமீனை ரத்து பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு பண்ணிட்டாரு.
நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டது போல திரு ஆனந்த் வெங்கடேஷ் இதை சூமோட்டோ எடுக்கலன்னா என்ன இருக்கும்? யாருமே இது நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. இல்லையோ இதோடு முடியவில்லை. இப்போதுதான் இந்த திமுகவோட ரோலுக்கு வரேன். நான் இது ஏன் முக்கியமான வழக்குன்னு நான் தொடக்கத்தில் சொன்னேன். இது பழைய கேஸு, டிஎம்கே பீரியடில் போட்ட கேஸு, ஆவடைப்பன் சாங்ஷன் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். அவங்க தான் போட்டாங்க. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இதை சூமோட்டோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு முதல்ல திமுகவே இதை ரிவ்யூ பண்ணியிருக்கணும் இல்லையா? திமுக அரசு பண்ணியிருக்கணும், பண்ணல, ரைட், விட்டுருவோம். இப்போது ஃபார்ச்சுனேட்லி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்து இதை ரெஸ்டோர்ட் இட் ஆன் ஃபைல். இப்போ வந்து விரைவாக இந்த விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்காரு. திரு பன்னீர்செல்வம் அதற்கு பிறகு 2011 அமைச்சராக இருந்தார் இல்லையா? துணை முதல்வராக இருந்தார்ல, துணை முதல்வர் இல்லை, அமைச்சராக இருந்தார், பொதுப்பணித்துறை அமைச்சரோ ஏதோ ஒரு துறைக்கு அமைச்சராக இருந்தார். ஆமாம், அந்த பீரியடில் இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார். கிட்டத்தட்ட 740 கோடிக்கு மேல் சொத்து சேர்த்திருக்கிறார் என்று மீண்டும் ஒரு புகார் 13/3/2018 அன்று அளிக்கப்பட்டது. யார் அந்த புகார் அளித்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் திரு RS பாரதி. அந்த இதில் அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வாங்கிய சொத்துக்களாக தேனி மாவட்டத்தில் உள்ள 99 ஏக்கர் கொண்ட 140 கோடி மதிப்புள்ள போஜராஜன் மில் என்ற ஒரு சொத்தும் இந்த சொத்துக்களில் அடக்கம். அதே போல ரோசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு 100 கிரவுண்டு, அது ஒரு கேஸ் எடுத்தாலே குடும்பத்தோடு மாட்டிக்குவாங்க. இதை போட்டுட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றதும் திரு RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். 17/7/2018 அன்று நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வரும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இதை ஏன் விசாரிக்கவில்லை, சிபிஐ விசாரணைக்கு இதை ஏன் மாற்றக்கூடாதுன்னு அன்னைக்கு 17/7/2018 அன்னைக்கு நீதிபதி கேள்வி எழுப்புகிறார். இல்லையோ 17/7/2018 பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரல. இந்த வழக்கு இன்னும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இப்ப திமுக கவர்மெண்ட் தானே வந்து 3 வருஷம் முடிஞ்சில்ல. எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற வழக்கை நாங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு கோர்ட் வந்து உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுன்ட்டு இதே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அதை க்ளோஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப வேற டிவிஎஸ்சி பண்ணாங்க, நாங்க இதை பண்றோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆனந்த் வெங்கடேஷ் அந்த ரிமார்க்ஸை பாஸ் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி மேல பழைய லஞ்ச ஒழிப்புத்துறை தப்பா கொடுத்துருச்சுங்க, நாங்க விசாரிக்கிறோம்னு சொன்னீங்க, இதை விசாரிங்க. பன்னீர்செல்வம் மேல இருக்கிறத நீங்க தானே கேஸ் போட்டீங்க. இன்னைக்கு எம்பியா இருக்கக்கூடிய என்ஆர்எல் தானே அதுல வந்து RS பாரதிக்காக ஆஜரானாரு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அதில் நீங்க கேட்டீங்கல்ல. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு 17/7/2018 எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. நீங்க ஆட்சிக்கு வந்தே 3 வருஷம் ஆகுது இல்ல? ஏன் இந்த விசாரணை தொடங்கல? இந்த விசாரணை எடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினா OPS குடும்பத்தோட ஜெயிலுக்கு போவார். 740 கோடி சொத்து சேர்த்திருக்காரு. இதை ஏன் செய்யவில்லை என்றால், நான் உங்கள் மீது வழக்கு தொடுக்காமல் இருக்கிறேன், நீங்கள் அதிமுகவை உடைக்க வேண்டும், இவ்வளவுதான். இப்ப பேசிட்டு இருக்காருல்ல, சபரீசனை போய் சந்திச்சா நினைவு இருக்கா? ஊடகங்களில் புகைப்படம் வெளிவந்தது, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எப்படியாவது பன்னீர்செல்வத்துக்கு திமுகவை எதிர்ப்பதை விட அதிமுகவை உடைக்க வேண்டும்ன்ற நோக்கம் தானே இருக்கு. என்னென்னலாம் பேசுறாரு பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமியா? விளங்காது, நாசமா போயிடுவேன், விளங்காது அந்த கட்சி. இப்படிலாம் பேசுறாரு பாத்தீங்களா? 26ல் தோல்வி உறுதி அதிமுகன்னு பேசுறாரு பாத்தீங்களா? அந்த கட்சியால் தான் அவர் சம்பாதிச்சாரு, அந்த கட்சியால் தான் ஓபிஎஸ் உருவானார்னே அவருக்கு தெரியும். இல்லைன்னா இன்னும் டீம் மாஸ்டர் இருந்திருப்பாரியா? கரெக்டா? அந்த கட்சி தானே உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது. இன்னைக்கு போஜராஜம் இல்லை நீ விலைக்கு வாங்குறேன்னு அந்த கட்சியால தானே நீ சம்பாரிச்ச. அந்த கட்சி இன்னைக்கு விளங்காதுன்ட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் மீது வழக்கு தொடுக்காமல் திமுக, நான் சொன்னேன்ல, RS பாரதியே கேஸ் போட்டிருக்காரு. இது வரைக்கும் அந்த கேஸை இவங்க ஏன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல? கோர்ட்ல நடத்த வேண்டாம், இன்னைக்கு உங்க கவர்மெண்ட் வந்துருச்சு, டிவிஎஸ்சி விசாரிக்குதுங்கன்னா கோர்ட்டு சந்தோஷம் க்ளோஸ் பண்ண போகுது. இது வரைக்கும் பண்ணாம இருக்கிறது காரணம் பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும். தனியா கேண்டிடேட் போட்டு தோக்க வச்சாரா? டெபாசிட் போக வச்சாரா ஏடிஎம்கேக்கு? இதை பண்றதுக்கு தான் திமுக இவர் மேல இந்த வழக்கு போடுறது. நான் பார்த்தேன் இந்த RS பாரதி போட்டார்ல கம்ப்ளைண்ட், இந்த பூரா RS பாரதிக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தது நான். என்ன இருக்கும் சார் ஆஃபீஸ்க்கு போய் நான் தான் இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தேன், நான் தான் கம்ப்ளைண்ட் ட்ராக் பண்ணேன். எனக்கு தெரியும். திமுக மட்டுமல்ல, அறப்போர் இயக்கம் தொடுத்த வழக்கம் நிலுவையில் இருக்கிறது. அறப்போர் இயக்கம் ஏன் இதை அவங்களாவது உயர்நீதிமன்றத்தில் இதை கொண்டு வரலாம். ஓபிஎஸ் மேல கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு அவங்களும் கொண்டு வரல. இன்னைக்கு திமுக இதை எப்படி அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஆளுநர்கிட்ட போய் ஊழல் பட்டியல் கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கா? ஓபிஎஸ் பேரும் அதில் இருந்துச்சு இல்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கல?
எதற்கென்றால் இவரை வைத்து தென் தமிழக திருப்பி கேண்டிடேட் போடுவாங்க. எங்கெங்கெல்லாம் திமுக பலவீனம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் ஓபிஎஸ்ஸை கேண்டிடேட் போட வச்சு ஓபிஎஸ்க்கு பணம் கொடுத்து ஏடிஎம்கே வேட்பாளர் நீ தோக்கடிக்கணும். இதான் வேலை. இதை செய்யறதுக்கு நாம மேல கேஸ் போடாமல் இருக்கோம். இதே போல நாம ஒரு விஷயம் பிரேக் பண்ணோம். திரு ரவீந்திரநாத் மீது 7.5 கோடி வாங்கினார்னு ஒரு வழக்கு இருந்துச்சு. அதையும் சிட்டி போலீஸ் எஃப்ஐஆர் மூடினாங்கன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதை ஒட்டி தான் போய் பார்த்தாரு சபரீசனை ஓபிஎஸ். நினைவு இருக்கிறதா? இப்படிப்பட்ட துரோகியை எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இது தெரியாது அதிமுக தொண்டனுக்கு, நீங்க திமுக உறவா இருக்கிறது. ஆனால் அவரோட நேரம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் தப்பிச்சலான்னு நினைக்கும் போது 12 வருஷம் கழிச்சு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் போல ஒரு ஜட்ஜி அதை ரீஓப்பன் பண்ணி போய் ட்ரையல் அட்டன் பண்ணிட்டார்ல. குலோத்துங்க பாண்டியன் டிஎஸ்பி அட்டகாசமாக ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்பாரு. ட்ரையல் அதை பேஸ் பண்ணி நடந்துச்சுன்னா கன்விக்ஷன் உறுதி. ரவீந்திரநாத்துக்கும் சேர்த்து கன்விக்ஷன். 2 பேர் செத்துட்டாங்க. அதில் பாலமுருகன்ற தம்பியும் திரு ஓபிஎஸ் அவர்களின் மனைவியும் இறந்து விட்டார்கள். மீதி பேருக்கு ட்ரையல் நடந்துச்சுன்னா கன்விக்ஷன் உறுதி. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ட்ரையல் எத்தனை நாளைக்கு நடக்குது, என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலும் வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்களோட வழக்கம் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வழக்குகளும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி உங்கள் கருத்து. தேங்க்யூ லியோ.